Hi friends, welcome to Dhanya's skaraikudisamayal. Today நம்ம மீனை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. வாங்க நம்ம இனி இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துருக்கேன். இதை ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 துண்டு மீன் எடுத்து அந்த மீனில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3ஐயும் சேர்த்து பெரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அரிசி மாவு, இந்த 4 துண்டு மீனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவை நல்லா இந்த மீனில் பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மீனில் அந்த அரிசி மாவு உங்களுக்கு வரணும். அது மாதிரி நீங்கள் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தடவி எடுத்துட்டாச்சு. அரிசி மாவை எல்லா பக்கமும் இது மாதிரி மேலே சைடு எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. ரொம்பவே சுவையானது, அதே நேரம் ரொம்ப சுலபமாக இந்த மீன் டிஷ்ஷை நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது தயாராகிடுச்சு. இது ஒரு டைரெக்டாக நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தோம் பொரிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மீனை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அரிசி மாவு தீரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் 2 பக்கமுமே லோ ஃப்ளேமில் வச்சு இது 2 சைடும் நல்லா வெந்து வரணும். நல்லா ஒரு பக்கம் இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடாயில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம இந்த விழுதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். காரம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு நீங்கள் அதிகமான காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமான காரம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் காரம் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மீன் அந்த துண்டுகளில் சேர்த்ததுனால இதில் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இதை எல்லா பக்கமும் நம்ம சேர்த்துருக்க மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீன் லோ ஃப்ளேமில் வச்சு வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்து வரட்டும். இது லோ ஃப்ளேமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதை இப்போதைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் மீன் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா விழுது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ ஆயில் வேணான்னா நீங்கள் ஆயிலை கம்மி பண்ணிக்கோங்க. இது ஏன் இதே பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோன்னா இன்னொரு பாத்திரம் யூஸ் பண்ண வேணாம், இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இதே பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா மல்லி விதை, முழு மல்லி விதை, ஒரு சிறிய காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி முழுசாக சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா மல்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இது சாப்பிடும்போது மல்லி வாயில் கடிப்படும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கார்லிக்கும் ஜிஞ்சரும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஆயிலில். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இப்போ இப்போ தான் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கணும்.
ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுருங்க மீனை. இப்போ நல்லா மீன் ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ரோஸ்ட் ஆனது மீனை வந்து இதில் வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலராக ரோஸ்ட் ஆகி வரணும். மீனை நல்லா இதில் ஆட் பண்ணிட்டு மீனை வந்து நீங்கள் பெரட்டி விடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பெரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம பொரிச்ச ஆயிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த கடாயில். இப்போ பார்த்தீங்கன்னா இது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா வந்து மீனை பெரட்டி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பெரட்டி விடுங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கு நல்லதொரு காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மீன் ஃப்ரைலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. மீனை பெரட்டி விடும்போது கொஞ்சம் கவனமாக பெரட்டி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது தயாராகிடுச்சு. லோ ஃப்ளேமில் அந்த மசாலா எல்லாம் பொரிச்சு வச்ச இந்த மீன் துண்டுகளில் வந்து சாந்து வர மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு